ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரீக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் நான் 6 செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன். இது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்க்கலாம். கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ஒரு 2 நிமிஷம் ப்ரீத் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த செட் கார்டு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த செட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி நீங்கள் உங்களை கொஞ்சம் பழைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் உங்களை மாற்றிக்கணும், உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நீங்கள் ரொம்ப பழமைவாதி, அதாவது பழைய விஷயங்களுக்கு அதிலேயே ஸ்ட்ரக் ஆகிட்ருக்கீங்க. சில விஷயங்கள் செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு அதிலேயே மூழ்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களை இன்றைக்கி அப்டேட் பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் இந்த ஸ்ட்ரக்லேருந்து எப்போ வெளியே வர்றது அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இப்படி தான் இருக்குமா லைஃபு, இதுலேருந்து ஒரு மாற்றம் வராதா அப்படின்லாம் ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த டைரெக்ஷன்லேயே தான் வேலை பார்த்துட்ருப்பேன். நீங்கள் உங்களை பார்க்குற அந்த விஷயங்களை உங்களோட மைண்ட் நீங்கள் எப்படி நீங்கள் அதை மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இப்போ பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த பாசிட்டிவான அந்த விஷயங்களை நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் செஞ்ச வேலையிலேயே நீங்கள் திருப்பி திருப்பி அதே சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். இது உறவுகள் ரீதியாக இருக்கலாம், உங்களோட ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கலாம். ஓகேங்களா? அதனால் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே வேலையை இன்றைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றைக்கும் அதே வேலை கண்டினியூ ஆகிட்ருக்கும். ஓகேவா? இது கைடன்ஸ். நீங்கள் இப்படி தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஒரு உறவை ஹேண்டில் பண்ண தெரியாமல் அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு மாடாக உழைச்சிட்ருக்கீங்க. ஆனால் நல்ல பேர் இல்லை, அது மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி உங்களை நீங்கள் அப்டேட் ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாற்றிக்கிறீங்களோ அந்த அடிமைத்தனத்துலேருந்து நீங்கள் வெளில வரலாம். ஸோ பி கேர்ஃபுல். நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. ஓகேவா? உங்களுக்கான ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது இல்லையா, சுயமரியாதை இருக்குது. ஓகே, அதுக்கு அது ஏன் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்காகி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நம்மளோட டிவைன் பாத் சேனல் இருக்குது கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகேவா? ரெமெடி வேணும்னாலும் இருக்குது. ஸோ பர்சனல் ரீடிங் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த கார்டு நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க உங்களை இந்த பழைய சூழ்நிலையிலேருந்து உங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் அவங்க கொடுக்குற கைடன்ஸ். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நியூ ப்ரப்போசல் வரப்போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற உங்கள் பர்சன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், கால், ஒரு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. இது லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை மேரேஜ் பீப்புளாக இருக்கலாம். மேரேஜ் ஆகிட்டு நீங்கள் எப்படி கொஞ்சம் உங்களுக்குள்ளே பாண்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரக்காக இருந்ததுன்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா மேபி அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் இன்றைக்கி எனர்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வரும். ஓகேவா? ஸோ நியூவாக நீங்கள் இப்போ நமக்கு ஒரு இப்போ நீங்கள் திருமணத்துக்காக புதுசாக கல்யாணம் பண்ணுறோம், நம்ம ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பொண்ணு வீடு போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ப்ரப்போசல் உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டே உங்களுக்கு உங்களோட லவ்வர்கிட்ட இருந்தோ இல்லைனா நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண பர்சன்கிட்ட இருந்தோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாம். சில பேருக்கு gift கூட வரலாம். ஓகேவா? ஸோ காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க?
நம்பர் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு எப்படி இருக்கீங்கன்னா, ரிலாக்ஸாக செஞ்ச வேலையே செய்யாமல் இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி போப்பா எல்லாம் பண்ணியாச்சு, இனி நான் வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறேன், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாள் இன்றைக்கி உங்களுக்கு. அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க போல். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக நிறைய அதை வந்து ஸ்டெப் எடுத்து 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 ரொம்ப ஓஞ்சி போயிட்டீங்க. அதில் எதுவும் ஒரு அவுட்புட் வரல, இன்கம் வரல. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் நிறையா எஃபெக்ட் கொடுத்து வேலை செஞ்சால் கூட அதில் ஒரு நல்ல பேர் இல்லை. அட போப்பா எல்லாம் பண்ணியாச்சு, நான் அப்படியே அவ்வளோதான். அது ஒரு விரக்தியான மனப்பான்மை, அந்த ஒரு மென்டாலிட்டி இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வெளில வாங்க. நீங்கள் வந்து முயற்சியை கைவிடாதீங்க, முயற்சி எடுக்கணும். இன்றைக்கி நீங்கள் உங்களோட முயற்சியை நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா, தொடர்ந்து ஏன் இந்த ஃபெயிலியர் உங்களுக்கு வருது, எதனால் இந்த ஃபெயிலியர் நமக்கு ஸ்ட்ரக் ஆகுது, உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருந்ததுன்னா அதுக்கான காரணம் என்னன்னு தேடுங்க. உங்களுக்கு இன்ட்யூஷன் சொல்லும். அப்போ அந்த விஷயத்துலேருந்து லேக்கில் இருந்தீங்கன்னா வெளில வாங்க. உங்களுக்கு அப்படி தெரியல, உங்களுக்கு வந்து இதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்னா, உங்களுக்கு 7 சக்ராஸில் பிளாக்கேஜஸ் இருக்கா, 6 பிளாக்கேஜஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தடையாக இருக்கலாம். ஓகேங்களா? இது மோஸ்ட் ஆஃப் அங்கே இங்கே எங்கே சுற்றி வந்தாலும் அந்த இடம்தான், அதுதான் மெயின். இப்போது நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்களோட காரியத்தடை, இது வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு காரியத்தடை, உங்களோட ஆக்ஷனில் ஃபெயிலியர், அதனால் ஓஞ்சி போய் அவ்வளோதான், டயர்ட் ஆகிட்டீங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட தடைக்கான காரணத்தை அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூனிவர்ஸ் கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் கைட் பண்ணுறாங்க இன்றைக்கி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்பர் 4 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், இல்லைனா உங்களோட வேலைக்காக ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு ஐடியா வரும், ஒரு தாட்டில் ஒரு டக்குன்னு ஒரு பொறி தட்டும். ஓகேவா? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் புதுசாக அப்படின்னாலும் சரி. சில பேர் வந்து இது பார்க்குறவங்க லவர்ஸாக இருந்தீங்கன்னா ஏதாவது ப்ரப்போசல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் உங்களோட விஷயம் இதோ வந்து ப்ரப்போசலை சொல்லாமையே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு முயற்சி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இன்றைக்கி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நியூ ஐடியாஸ், புது இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணணும். இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையிலேயே இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஏதாவது தாட் ஓடிக்கிட்டு இருக்கு, கையில் இப்போ ஃபைனான்ஸ் இருக்குது, நம்ம இதை வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளான் போடுவீங்க. ஓகேவா? இன்றைக்கி பிளான் வந்து போடக்கூடிய நாள். ஸோ க்ரியேட்டிவாக நல்லா திங்க் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருக்குது. நீங்கள் அந்த க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாமா, அதாவது ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, அதில் வந்து அதை முயற்சி பண்ணுறதுலேயும் தப்பு கிடையாது. முயற்சி பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து, அதாவது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு 4 வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஓகேவா? தேவையில்லாமல் போயிட்டு உங்கள் மணியையும் டைமையும் எனர்ஜியும் விரயம் பண்ணாதீங்கோ. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருந்ததுன்னா நீங்கள் டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, இப்போ உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்குது, உங்களோட 6 சக்கரா நல்ல பவரில் இருக்கும்போது நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனால் அதுக்கான பொறுமை, நிதானம், அது எல்லாத்தையும் நீங்கள் வளர்த்துக்கணும். உடனே நான் இன்றைக்கி விதைச்சேன்னா நாளைக்கே நான் அறுவடை பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் ஒவ்வொரு விஷயம், இப்போ அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரை பண்ணுறது, ஒரு ஜாபில் ட்ரை பண்ணுறது, அந்த ஜாபில் போய்ட்டு 6 மாதம் கூட நிற்கிறது கிடையாது, திரும்ப இன்னொரு ஜாப் ட்ரை பண்ணுறது, ஒரு 6 மாதம் ஒரு பிஸ்னஸை பண்ணுறது, அதோடு அதை விட்டு அதில் இன்கம் நிறைய வரலைன்னா அதை விட்டுட்டு இன்னொன்று பார்க்குறது, இதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாமா வேணாமா, ஒரு ஆஸ்லேஷன் மைண்டில் ஓடிச்சா டக்குன்னு நீங்கள் நம்மளோட டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணி ரெமெடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். சரியா? ஆனால் இன்றைக்கி மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்க போகுது.
ஸோ அது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரோத்திங்காக இருக்கும் அது உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல க்ரோத்தை கொடுக்கும். காட் bless யூ. நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 5 சூஸ் பண்ணவங்க கைஸ், இன்றைக்கி ரொம்ப யோசனையில் இருக்க போகிறீங்க. ஆழ்ந்த யோசனை. எப்படா இது வரும், எப்படா இது கிடைக்க போகுது, இறைவா நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட எத்தனை வாட்டி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேனே. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வேறு. உங்களுக்கு ஃப்ரைடே இன்றைக்கி நான் வந்து அம்மன்கிட்ட நீங்கள் வேணாலும் சரி, இல்லை முருகர்கிட்ட வேணாலும் சரி, இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் யார் சாய்பாபா கிட்ட வேண்டுறீங்களா, இறைவா நான் எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், எனக்கு எப்போ தான் இதை தரப்போகிற அப்படி சொல்லி அவர்கிட்ட நொந்துக்கிறீங்களா? ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க பிளெஸ்ஸிங்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கான நேரம் காலம் வரணும். உங்கள்கிட்டையும் சில பிளாக்கேஜஸ் இருக்குது. இந்த நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு 7 சக்ரா இம்பேலன்ஸ் இருக்குது. மேபி அதனாலேயும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து கிரகங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அதோட அவுட்புட் எப்போ வரும், அதுலேருந்து ஒரு நல்ல இன்கம் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. உறவுக்காக இருக்கலாம், ஜாபுக்காக இருக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்கள் வந்து இறைவன்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் அது இன்னும் நடக்கலை, வருஷக்கணக்காகிடுச்சு, ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆறாவை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய கைடன்ஸ். என் மூலமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வழிகள் திறக்கும். ஓகேவா? காட் bless யூ. குருச்சரணம். இப்போ நம்பர் 6 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் ஃபைனான்ஸ்க்காக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வேலையில் இன்றைக்கி கவனமாக இருக்கீங்க. உங்கள் வேலையை தான் வேலை வேலை வேலை, நான் வந்து ஓய்வு இல்லாமல் உழைக்கிற ஆள் அப்படி சொல்லிட்டு உங்கள் வேலையில் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க இன்றைக்கி. ஓகேவா? ஹார்ட் ஒர்க் தேவை தான், கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ஃப்யூச்சரில் கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் இந்த போடுற இந்த ஹார்ட் ஒர்க் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதில் உடனே உங்களுக்கு இதில் ஒரு அவுட்புட் வரலைன்னா கூட இப்போ வந்து ஆவரேஜாக போயிட்டுருக்கோம். ஃப்யூச்சரில் ஆனால் நான் கண்டிப்பாக 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இன்றைக்கி முழுக்க வந்து உங்களோட வேலையில் கவனமாக இருக்க போகிறீங்க. காட் bless யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும், ரெமெடி வேணும், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கிட்டு நான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணணும், என்னோடய சக்ஸஸை வந்து நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ், ஓகேவா, உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன். சரியா? ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை முடிச்சுட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான ரீடிங் எடுத்துக்கோங்க. காட் bless யூ. குருச்சரணம்.